20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்ப கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கத்துக் கொடுப்பாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு தானே தெரியும். கண்ணக்கோல் வைக்கிறவங்க தான் எப்படி கண்ணக்கோல் வைக்கிறதுன்னு தெரியும். துரோகம் பண்றதுல மாஸ்டர் யாரோ அவங்களுக்கு தானே தெரியும். 10 ஆண்டு காலங்கள் மத்திய ஆட்சியில் உங்களுக்கு கீ போஸ்ட் எல்லாம் கொடுத்தோமா? இவங்க அடிச்ச கொள்ளைக்கு நாங்க இன்னைக்கு ஒன்றும் பழி சுமந்துட்டு இருக்கோம். 2G எங்க ஆட்சி போனதுக்கே அதுவும் காரணமா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே வெளியே போனாங்களா? கூடா நட்பு கேடாய் விளையாங்களா? அது முதுகுல குத்துறதா எங்க குத்துறதுங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க சார், எங்களுக்கு புரியல. நீ எல்லாம் அக்கிரமம் பண்ணும்போது ஆதரிச்சாதான் நட்பு, நியாயம் பேசினா முதுகுல குத்துறதா? அதுக்கு அர்த்தம் அதுதான். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. அவங்க முதுகுல ஏறணுமா? இது வரலும் கிள்ளியூர்ல எப்பாவது திமுக ஜெயிச்சிருக்கா? குளச்சல்ல ஜெயிச்சிருக்கா? விளவங்கோல்ல ஜெயிச்சிருக்கா? இந்த 5 தொகுதியில இந்த 3 தொகுதி இருக்கு. சுதந்திரம் வாங்கினது இன்னைக்கு வரலும் ஒரு தடவை கூட அந்த திமுக ஜெயிச்சதே இல்லை. இதெல்லாம் அவங்க முதுகுல ஏறி தான் நாங்கள் ஜெயிச்சோமா? சரி, அவங்க முதுகுலையே ஏறி ஜெயிச்சா வச்சுக்கோம். முதுகுல ஏறி ஒருத்தன் ஜெயிக்கிறவங்க முதுவே காட்டிக்கிட்டு இருந்தானா அவன் சுயமரியாதை உள்ளவன், யோக்கியன்னு அர்த்தமா? 1ஆம் நம்பர் கிரிமினல் அர்த்தம், அல்லது அடிமைன்னு அர்த்தம். கிரிமினலுக்கும் பேச யோகியது இல்லை, அடிமைக்கும் பேச யோகியது இல்லை. தமிழ்நாடு வரலாறே தெரியாமலே பேச வந்துட்டீங்க. காங்கிரஸ் 67 வரை, ஏன் 71 வரை எல்லா தேர்தலையும் தனியா மட்டும்தான் இருக்கு. திமுக எப்ப ஒரு தேர்தல் சொல்லுங்க. காங்கிரஸ் தனியா நின்று ஜெயிக்கலாமே தான் உங்க கேள்வி. இந்த கேள்வியை திமுக காரன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட தப்பா கேட்கிறேன்ற. நாங்க தனியா நின்றுருக்கோம், அவன் யாராவது எப்ப நின்றுருக்கானா? அப்ப யாருக்கு இந்த கேள்வி கேட்கணும்? அப்ப நீங்க வந்து பச்சை ஓடு கடைக்கு போயிட்டு இருந்தீங்களோ என்னவோ. இவங்க அயோக்கியத்தனம் பண்ணலன்னா அந்த ஆட்சி எப்படி வரும்? அவங்க நல்ல ஆட்சி வந்திருந்தா இந்த தாவைக்கு ஜெயிச்சிருக்க முடியுமா? நாடே நாரி போய் கிடந்துச்சு. அதனால அவங்க அந்த தப்பெல்லாம் அதைத்தான் நாசுக்கா சொல்றாரு. நம்ம தயவுல தான் அந்த ஆட்சி நடக்குது. அவ்வளவு பெரிய இவருக்கு செல்வாக்கு இருந்தா அவரே ஏண்டா தோக்குறாரு? இவன் யாரு எங்களுக்கு எஜமான? எனக்கு என்ன பேச்சு பேசுறீங்க? யாருங்க இந்த பையன்? அடிப்புறம் ஜெயில 5 வருஷம் சுதந்திர போராட்ட தியாகியா? நல்ல மனுஷனை பத்தி பேசுங்க. இந்த மாதிரி சின்ன பையன் ஓடி பிடிச்ச விளையாடுற பையங்களை பத்தி பேசிக்கிட்டு துபாய்க்கு மந்திரியா இருக்கும்போது போயிட்டு எங்க செலவர் போயிட்டு வந்தியா? எங்கிட்ட சொல்லிட்டு போனியா? இல்ல போயிட்டு வந்து எதுக்கு போனேன்னு சொன்னியா? அதையெல்லாம் நீங்க கேட்கணும். தேர்தல் என்ன கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு மந்திரி விதை கொடுத்துருந்தியா உன்ட்ட பேசுறதுக்கு? கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் அது கூட்டணியின் பேரு. இல்லைன்னா தேர்தலுக்காக நடக்கிற ஒரு தேர்தலுக்கு மட்டும் நடக்கிற ஒரு ஏற்பாடு. அதை போய் கூட்டணி 2க்கு வித்தியாசத்தையா பேசினா உங்களை ஒன்னும் யாரும் காப்பாற்ற முடியாது. அவங்க ஆரம்பத்துல இருந்தே அதானுங்க. சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு ஓட்ட முசோரணி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர் இப்படிலாம் பேசினாங்களா? அடுத்து 3 மாசம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தரு சொன்னாங்களா? அதே இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னால போய் மொராஜி தேசாய்ட்டு அந்த ஆட்சி இருக்கிற போது எங்க மேல இருக்க சர்க்காரி கமிஷனுக்கு வாபஸ் வாங்கணும். அவர் என்ன சொன்னாரு? அது எப்படிங்க உங்க கிரிமினல் கேஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க கோர்ட்ல பாருங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மட்டும் அந்த கேஸை எடுத்துட்டீங்க. அவர் மேல போட்டது அரசியல் ரீதியான வழக்கு, உங்க மேல போட்டிருக்கிறது ஊழல் வழக்கு. 2 ஒன்றல்ல. அப்ப இதுல என்ன நீங்க முரசொல்ல? ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஒரு நீதி, மாபாவி இந்த கருணாநிதிக்கு ஒரு நீதியா? இந்த உதவிகளை போய் நீங்க என்ன தமிழ்ல புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டம் தான். தமிழே தமிழ்நாட்டில் தெரியல, தான் பிரச்சனை. அவங்க எப்பவுமே எல்லாரோட ஓப்பன் சீக்ரெட், அங்க கதவு மூடுறதே கிடையாது. எப்போதும் கதவு திறந்தே இருக்கும். புரிந்து கொள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆட்சியில் பங்கு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கூட்டணின்னு பேரு. புரியுதா? மத்தியில் இருந்த திமுக மந்திரியா இருக்கிற போது அது கூட்டணி ஆட்சி, கூட்டணி. இங்க நாங்க மந்திரியா இருந்ததால அதுக்கு பேர் கூட்டணி. இது தேர்தல் ஏற்பாடு ஒன்றை தவிர ஒண்ணும் இல்லை. இந்த 2ஐயும் புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க, நம்ம அது சொல்றோம். அதெல்லாம் உங்க ஆலோசனை. நீங்க சாணக்கியனால மாற வேணாம், சாக்ரட்டிஸால மாற வேணாம். உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறவங்களுக்கு நாங்களும் இல்லை, எங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யோகியதை உங்களுக்கு இல்லை. அதை புரிஞ்சுங்க. நீங்க அதை பண்ணலாம் கேட்காதீங்க, மற்றதை கேளுங்க. நாங்க என்ன பண்ணோம் எங்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்ககிட்ட போய் ஏண்டா சுதந்திரத்துக்கு போராடல அப்படி கேளுங்க. போய் எதை கேட்கணுமோ அதை கேட்காதீங்க, எதையெல்லாம் கேட்கக்கூடாது அதை மட்டும் கேளுங்க. அவங்க பொம்மை மாதிரி இருந்தது, குழந்தைங்க மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் விளையாண்டாங்க 5 வருஷம். இப்போ தூக்கி எட்டி உடைச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இனி திமுக ஒரு கட்சி இருக்குமான்னு பாருங்க கொஞ்ச நாள்ல. மற்ற கட்சியை பற்றி அப்புறம் பேசுவோம்.